திருமணத்திற்கு பின்பு திரௌபதியை பாண்டவர்கள் அண்ணி என்று அழைக்க முடியாத பட்சத்தில் அவளை பாண்டவர்கள் எப்படி அழைத்தனர்? அர்ஜுனன் திரௌபதியின் சுயம்வரத்தில் வெற்றி பெற்ற பிறகு துருபதன் திரௌபதிக்கும் பிராமணனாக வேடம் போட்டிருந்த அர்ஜுனனுக்கும் திருமணம் செய்து வைக்க சம்மதித்ததும் சுயம்வரம் நடந்த அந்த மைதானத்தில் பெரிய கலவரமே வெடித்தது. கலவரம் முடிந்து அமைதியடைந்த பிறகு யுதிஷ்டிரன், என் தாய் குந்தி இல்லாமல் என் தம்பிக்கு திருமணம் செய்து வைப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டான். அதனால் துருபதன் திரௌபதியை பிராமணனாக இருந்த பாண்டவர்களுடன் அனுப்பி வைத்துவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் துருபதன் திரௌபதியையும் பாண்டவர்களையும் பின்தொடர்ந்து சென்றான். வனத்தில் பாண்டவர்கள் வசிக்கும் குடிசைக்கு திரௌபதியை அழைத்து சென்ற போது குந்தியின் தவறான புரிதலால் திரௌபதி 5 பாண்டவ சகோதரர்களையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த துருபதன் குந்தியும் யுதிஷ்டிரனும் தன் மகளை 5 ஆண்களை மணந்து கொள்ள சொல்வதை பார்த்து கோபமடைந்து பாண்டவர்களுடனும் திரௌபதியுடனும் சண்டையிட்டு திரௌபதியை அங்கிருந்து கோபத்துடன் அழைத்து சென்று வனத்தில் துருபதன் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணினான். அப்பொழுது குந்தியும் யுதிஷ்டிரனும் சேர்ந்து கோபத்தில் இருந்த துருபதனை சமாதானம் செய்து அவனை அமைதியடைய செய்தனர். அதன் பின் யுதிஷ்டிரன் திரௌபதியிடம் சென்று அவளிடம் பேசி அவளை தன்னுடன் சேர்ந்து தன் தம்பிகள் 4வரையும் திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்க, திரௌபதி 5 ஆண்களை எப்படி ஒரு பெண் திருமணம் செய்து கொள்வது? சமூகம் என்னை எப்படி பார்க்கும்? என்னை பார்க்கும்போது மற்ற ஆண்கள் எப்படி என்னை பற்றி மரியாதையாக நினைப்பார்கள்? ஆண்கள் பல திருமணம் செய்து கொண்டதை ஏற்றுக்கொண்ட இந்த சமூகம் பெண்கள் ஒரு ஆணை தவிர்த்து வேறொரு ஆணுடன் சேர்ந்து வாய்வதையே ஏற்க மாட்டார்களே. அப்படி இருக்கும்போது 5 ஆண்களை கணவர்களாக திருமணம் செய்து ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்குமா என்று பல கேள்விகளை கேட்டாள். திரௌபதி கேட்ட கேள்விகளை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த யுதிஷ்டிரன் அவள் கேள்விகளில் இருந்து திரௌபதிக்கு தங்கள் 5 பாண்டவ சகோதரர்களையும் மணந்து கொள்வதில் சங்கடம் இல்லை, சமூகத்தை நினைத்துதான் பயப்படுகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டு, தாய் மீது செய்த சத்தியத்திற்காக உன்னை நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் என்ற உண்மையை வெளிப்படையாக சொல்லி எந்த ஒரு சூழலில் நமது திருமணம் நடைபெற்றது என்ற நிதர்சனத்தை அவர்களிடம் சொன்னால், அஸ்தினாபுர அரியணையின் அடுத்த வாரிசை தர்ம சங்கடத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காக எங்களை நீ திருமணம் செய்து கொண்டது அவர்களுக்காக நீ செய்த தியாகம் என்று உணர்ந்து நிச்சயம் உன்னை ஒரு சிறந்த பெண்ணாக நினைத்து மரியாதையுடன் தான் பார்ப்பார்கள் என்று சொல்லி திரௌபதியை 5 பாண்டவ சகோதரர்களையும் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைத்தான் யுதிஷ்டிரன். பிறகு ஓராண்டு முழுவதும் ஒருவருடன் மட்டும் வாழ்வது என்றும், திரௌபதி அந்த வருடம் யாருடன் வாழ்கிறாளோ அவரை தவிர்த்து மற்ற 4 சகோதரர்களும் திரௌபதியின் அறைக்கு வரக்கூடாது, மீறி வந்தால் 12 வருடம் தனிமையில் வனவாசம் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் திரௌபதி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். இப்படி திரௌபதி 5 ஆண்மகன்களை மணந்து கொள்ள சம்மதித்ததும் அங்கு நடந்த அனைத்தையும் பொறுமையுடன் பார்த்து கொண்டிருந்த துருபதன் குந்தியிடம், என் மகளை உனது 5 மகன்களுக்கும் மணமுடித்து வைக்கப் போகிறாய், சரி, இது தவிர்க்க முடியாத ஒரு சங்கடத்தினால் தான் நிகழ்கிறது என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் கேட்கும் ஒரு கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல். அண்ணன் மனைவியை தம்பிகள் அண்ணி என்று அழைப்பதும் தன் தம்பியின் மனைவிகளை அண்ணன்கள் மைத்துனி என்று அழைப்பதும் தானே உலக வழக்கம். இந்த திருமணத்திற்கு பின் உன் மகன்கள் என் பெண்ணை எப்படி அழைக்கப் போகிறார்கள் என்று கேட்டான். அதை கேட்ட குந்தி துருபதனுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தாள். குந்தியின் குழப்பமான முகத்தை பார்த்த பாண்டவர்கள் துருபதனிடம் வந்தனர். அவர்களில் முதலில் பேசிய யுதிஷ்டிரன், இப்படி ஒரு அசாதாரணமான நிலையில் என் மனைவியாக போகிறவள் என் இளையவர்களுக்கும் மனைவியாக போவதால் நான் உங்கள் மகளை மைத்துனி என்று அழைக்க முடியாது. ஆனால் மனைவி என்பவள் கணவனின் சரிபாதியாக இருந்து வாழ்க்கையின் சுகதுக்கங்களை பகிர்ந்து கொண்டு வாய்ப்பவள். அதனால் நான் உங்கள் மகளை சகி என்று அழைப்பேன் என்று சொன்னான். இரண்டாவதாக வந்த பீமன் துருபதனிடம், என் மனைவி பாஞ்சாலத்தின் இளவரசி என்பதால் நான் அவளை பாஞ்சாலி என்று அழைப்பேன் என்றான். அடுத்து துருபதன் தன் மகளை யாருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பெருமளவில் ஆவல் கொண்டிருந்தானோ அந்த அர்ஜுனன் துருபதனிடம் வந்து, நான் என் மனைவியாக போகிறவளை அவளது இயற்பெயரான கிருஷ்ணா என்று அழைப்பேன் என்றான். நான்காவதாக வந்த நகுலன், என் மனைவியாக போகிறவள் உங்கள் மகள் என்பதால் நான் அவளை துருபதன் மகள் எனும் அர்த்தம் தருவது போல் திரௌபதி என்று அழைப்பேன் என்றான். அடுத்து 5ஆவதாக சகாதேவன் துருபதனிடம் வந்து, மனைவியானவள் கணவனின் நிழல் போல் கணவனை பின்தொடர்ந்து வந்து கணவனுக்கு சரி எது தவறு எது என்று புரிய வைத்து சரியான பாதையில் வழி நடத்துபவள். ஆதலால் நான் உங்கள் மகளை என் மனைவியான பின்பு எனது சவியாக பாவித்து அவளை சவி என்று அழைப்பேன் என்று சொல்லி துருபதன் மனதிற்கு ஆறுதல் கூறினர். இப்படியாக பாண்டவர்களில் யுதிஷ்டிரன் சகி என்றும், பீமன் பாஞ்சாலி என்றும், அர்ஜுனன் கிருஷ்ணா என்றும், நகுலன் திரௌபதி என்றும், சகாதேவன் சவி என்றும் திரௌபதியை அழைத்தனர். இது போல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.